சில பேருக்கு சரியா சாப்பிடாதனால வந்திருக்கும், பல பேருக்கு அதிக காரம் புளிப்பு சாப்பிட்டதுனால வந்திருக்கும். அல்சரை தான் சொல்றேன். அந்த அல்சர் புண்ணை குறைக்க சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு கஷாயம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் வில்வ இலை, வெந்தயம், ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல், துளசி இலை. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல 2 கப் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் வில்வ இலை ஒரு கைப்பிடி, வெந்தயம் 1 ஸ்பூன், துளசி இலை ஒரு கைப்பிடி, ஒரு மூடியை போட்டு 1 கப்பா வர வரைக்கும் கொதிக்க விட்டு வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி அதுல கழுவி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் 2 ஸ்பூனை போட்டு கலந்து விடுங்க. இந்த கஷாயத்தை அந்த கற்றாழையோட தான் சேர்த்து குடிக்கணும். நான் சொன்ன மாதிரி வாரத்துல 2ல இருந்து 3 நாள் தொடர்ந்து 4 வாரத்துக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எப்படின்னு கேக்குறீங்களா? வில்வத்துல இருக்க விட்டமின் பி சத்தம், விட்டமின் சி சத்தம் அல்சர் புண்ணு ஆத்தும். வெந்தயம் வயிற்று குளிர்ச்சியா வச்சுக்கும். கற்றாழை வயிற்றுல இருக்க அதிக அமிலத்தன்மையை குறைக்கும். துளசி இலை அல்சர்ல வர பைலோரி இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்தும். இந்த கஷாயம் அல்சர் பாதிப்பை குறைக்க உதவும். ஆனா தொடர்ச்சியா வலி இருக்குன்னா மருத்துவரோட ஆலோசனையை கேட்டுக்கணும். அதிக காரம், எண்ணெய், கூல் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், டீ, காப்பின்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும். கடைசியா முக்கியமான பாயிண்ட், இந்த கஷாயத்தை வெறும் வயிற்றுல குடிச்சிடவே கூடாது.